7 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு உண்டு. 2023, 24 அழுகாத கும்பராசிக்கார இளைய பருவத்தினரே இல்லை. ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க, இனிமேல் நான் பழைய மாதிரி ஆயிடுவேங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடி கண் இருக்கக்கூடாது, பின்னாடி பிடதியிலையும் கண் இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு. வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லைன்னா பரவாயில்ல, ஜோதிடத்தில் ஆர்வம் வேறு வந்து தொலைச்சிருதே. அப்போ 12 ராசிகளில் என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு ஆர்வங்கள் கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்டு என்பது தான் உண்மை. சரி, இந்த வருடாந்திர ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்கும்ன்றது எதை வைத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 4 கிரகங்கள், ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் அப்படி ஏதாவது நல்ல பெயர்ச்சி இருக்கா? சனி பெயர்ச்சினாலே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்களையா. போன வருஷம் ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடந்தது. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க. போன வருஷம் நடந்ததோடு சரி. அப்போ சனி பகவான் மீன வீட்டில் நிலையாக பெயர்ச்சியாகாமல் இருக்கிறார். எனவே இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது. இன்னொன்று, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த வருஷம் நடக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல் டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா. ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பெயர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி இருக்கா? கண்டிப்பாக இருக்குமே. ஆமாம், இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குருப்பெயர்ச்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, ஒரு பெரிய நிலையாகவே சொல்லுவேன். என்ன நல்ல நிலை அப்படின்னா, குரு பகவான் உலகத்தார் எல்லாருக்குமே நல்லதுகளை மட்டுமே செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்ந்த கிரகம். அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவித்தாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். பார்க்கக்கூடிய 3 ராசிகள் என்ன? குரு பகவான் பார்ப்பது 3 ராசிகளை எப்போவுமே பார்ப்பார். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாமல், குறிப்பாக 2024, 25 ஒரு மத்துன்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் எனக்கு நல்லது நடக்கலை, கெட்டது மட்டுமே நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 2 விதமான நன்மைகள். அப்படியே முதல் 5 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பின் 7 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு நான் இப்போது 80 மார்க்கு தருவேன் 2026ஆம் ஆண்டுக்கு. ஏன்னா போன வருஷமே 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் சொல்கிறீங்க 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்ட்டு. எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் 7.5 சனி முடிஞ்ச மாதிரி தெரியலங்க அப்படின்ற மாதிரியாக எதுவும் அப்படி ஒன்றும் சரியாக இல்லையே நினைத்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் என்கின்ற மாதிரியாக நல்ல மாற்றங்கள் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான வருஷங்க இந்த வருஷம். ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் வரப்போகிறது மிகப்பெரிய மேன்மை. கடந்த
ஏழரை சனி முடிஞ்சோடனே நல்லது ஆரம்பிக்கலேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மாதத்திலேயே தொழில் முன்னேற்றம், வேலை மாற்றம், வேலையில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உள்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்பு என அப்படியே மனம் போல சில மார்க்கங்கள், மனம் போல சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் உருவாகக்கூடிய சிறப்பு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல விஷயம் இப்போது கண்டிப்பாக 2026 நடக்குங்க. மகர ராசிக்காரர்கள் ஒரு 7 வருஷமாக சுத்தமாக நல்லா இல்லைங்க. இந்த 7 வருடமாக நன்றாக இல்லாத அனைவருக்குமே ஒரு 7 மாதத்திற்கு உள்ளாகவே ஒரு செட்டில் ஆகி ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையை சொல்லப்போனால் மகர ராசிக்கார கல்யாணம் ஆனவங்க ஒரு 4-5 வருஷமாக மனைவி தயவில் தான் இருந்தீங்கன்றதே வெளிப்படையாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு மனைவி என்பவர் எவ்வளவு ஒரு மகத்துவமான பெண்மணி, மனைவின்றது எவ்வளோ பெரிய முதுகெலும்பு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேக் போன் அப்படிங்கிறத இப்போ இந்த வருஷம் போன வருஷமே உணர்ந்துட்டீங்க. அது இந்த வருஷமும் அப்படியே கண்டினியூ ஆகும். மனைவி வழி சகாயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, யூக வணிகம், இணையம் சார்ந்த விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற விஷயங்களில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஆதார வழிகாட்டுதல்கள் அமைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. மகர ராசிக்கார வியாபாரிகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும். கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் இப்போது கை கொடுக்கும். இதை விட இன்னொன்று ஒரு பலன் சொல்லலாம். அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக அல்லது பங்குதாரர்களின் மூலமாக அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு. கடந்த 7 வருடங்களாக இல்லாத ஒரு மன தைரியம் இப்போது கண்டிப்பாக வரும். ஒரு உற்சாகம் வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும். எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற நல்ல அமைப்பில் ஒரு உற்சாகமாக எதிலும் இறங்கக்கூடிய, இறங்கி வெற்றி காணக்கூடிய அமைப்பாக வருடமாக அமைந்திருக்கிறது 2026 ஆண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இன்னும் விலகுதுன்னு சொல்லுவேன். 23, 24 மாதிரி 25 இல்லை. 25 ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக செஞ்சில்லை. ஆனால் 2026 ஓரளவுக்கு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேங்க, இனிமேல் நான் பழைய மாதிரி ஆயிடுவேங்கன்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜன்மச்சனி விலகி 8 மாதங்களுக்கு மேலாகியும் நல்லது நடக்கவில்லையே, வேலை கிடைக்கலையே, திருமணமாகலையே, செட்டில் ஆகலையே, அம்மா சரியில்லையே, அப்பா சரியில்லையே, கணவன் சரியில்லையே, குடும்பம் சரியில்லையே, புள்ள சரியில்லையே, நான் எதுக்குத்தான் பிறந்தனோ தெரியலையே, இந்த மாதிரி கஷ்டத்தை 3-4 வருஷமாக வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் பொறுங்கள், கடவுள் பரம்பொருள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பது மாதிரியான நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க. முதல் 5 மாதங்களுக்குள்ளாகவே எல்லாம் ஓரளவிற்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல வேலை கிடைச்சிரும், கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கல்வி உண்டு. குறிப்பாக கும்பராசிக்கார மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பலன் சொல்கிறேன். இந்த 2026 வரக்கூடிய +2 10th எல்லாத்துலேயும் நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட 10 மார்க் அதிகமாக எடுப்பீங்க. நீட்டில் 2 வருஷமாக சக்ஸஸ் ஆகாத மாணவ கண்மணிகள் 2026 ஆண்டில் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் எடுத்து நீங்கள் நினச்ச மாதிரியான கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதுலேயும் இனிமேல் சோர்வுகள் இருக்காது. அடாடா இது வரைக்கும் நல்லா படித்து முயற்சி பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு முயற்சி பண்ணாமலேயும் கிடைக்கின்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுபமான வருடமாக இந்த வருடம் இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், என்னை யாருமே இங்கே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு மாதிரியாக குடும்பத்தில் கொஞ்சம் உரசல், முரண்பாடு, கணவனோடு கருத்து வேற்றுமை அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வரவே வராது. இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன், 2023, 24 அழுகாத கும்பராசிக்கார இளைய பருவத்தினரே இல்லை. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தம் வந்தது இல்லையா, அதெல்லாம் திரும்ப வராது. ஆனால் புதிய காதல், புதிய திருமண உறவுகள், புதிய நட்புகள் எல்லாம் வந்து வாழ்க்கையில் அவர் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, இன்னொரு நல்ல வாழ்க்கையும் இருக்கிறது என்பது போன்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பிடிப்பு போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வருதுங்க. கும்பராசி உழைப்பதற்கென்றே பிறந்த ராசி, உண்மையாக இருப்பதற்கென்றே பிறந்த ராசி. மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள். அது மாதிரியான உழைக்கும் தன்மை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த 3 வருடங்களாக நன்றாக இல்லாத தன்மையெல்லாம் 2026 படிப்படியாக விலப்போது.
கும்பம் ஜெயிக்கக்கூடிய அருமையான ஆண்டாக அமைந்திருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உத்திரட்டாதிக்காரங்க சுத்தமாக மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. உங்கள் நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கிறார். போன வருஷம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. ஆக ஜென்மச்சனி நடக்கும் பொழுது முதல் 5 மாதங்கள் கடுமையான மன அழுத்தம். உத்திரட்டாதி, புரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இளைய பருவத்தினருக்கு மட்டும் 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 40 வயதுகள்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இடிக்குதே கடிக்குதேன்ற மாதிரியாக ஜென்மச்சனி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 விதமாக தான் பலனை சொல்லுவேன். எப்படி பலனை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்கிறது, ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த காசை சுப விரயமாக சுப செலவாக நிலம் வாங்கிறது, காடு வாங்கிறதுன்னு நல்ல விதமாகவே அமையும். பிற்பகுதி கீழே இருக்கக்கூடிய 50 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 20, 30, 30, 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் நம்பக்கூடாதுங்க. இந்த ஜென்மச்சனி நேரத்தில் தாங்க ஜோதிடத்தை நம்பாதவர்கள். அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி யாருக்கு நடக்கிறதோ அவர்கள் தான் ராசி பலனை அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தான் இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அந்த ஜென்மச்சனியில் பணம் சார்ந்த விஷயங்களில் சில படிப்பினைகள் வரும் இளைய பருவத்தினருக்கு. வேலை போகும். நான் வேறு மாதிரி சொல்லுவேன், இந்த வேலை விஷயங்களில் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். யாராவது நம்மளை உபயோகப்படுத்துவாங்க, நம்ம உழைச்சி மேனேஜர் பேர் எடுத்துகிட்டு போவார், நம்ம மட்டுமே உழைப்போம், மற்றவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க, நமக்கு தான் திட்டு கிடைக்கும், அல்லது நமக்கு மண்டையில் எதுவுமே ஏறாதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களே நம்மளை பற்றி ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சோம்பல் வரக்கூடிய தன்மை, எப்பொழுதும் நெகட்டிவ் தாட்ஸு தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அது சரி வராது இது சரி வராது என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே படிப்படி. மீனராசி நல்ல ராசி, குருவின் ராசி. மீனராசிக்காரன் நல்லவன், அதாவது ஒரு பகுதியில் நல்லவனா இன்னொரு பகுதியில் இழிச்சவாயன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு நல்லவர்களுக்கு இந்த மாதிரியான சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில தன்மைகளின் மூலமாக சில விழிப்புணர்வுகள், சில ஞானோதயங்கள் வரும் என்பதால் சில படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒன்று சொல்லுவேன், இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வருது இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான். இந்த 6 மணிக்கு பிறகு வரிசையாக பைக்காக அப்படியே ஒரு கடைக்கு முன்னாடி நின்று இப்படி கையை விட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்க வழக்கம்லாம் இப்போ தான் ஜென்மச்சனியில் தான் வரும். கூடாத நட்பெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது தான். இது மாதிரியான விஷயங்களில் சக்தியை செலுத்தாமல் இந்த 2026, 27 மன அழுத்தங்கள் வரும். மன அழுத்தங்கள் எதில் வரும்? நட்பு, காதல் போன்ற அமைப்புகளில் வரும். ரொம்ப நம்பின யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் 50 வயது தாண்டிய 2ஆம் சுற்றாக ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கெடுதல்கள் நடக்காதுங்க. அவங்களுக்கு வேறு விதமாக நல்லதுகள் தான் நடக்கும். ஆக இளைஞர்கள் வேலையில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் யாரும் அப்படி இப்படி ஒன்று சொல்லிட்டா கூட பெரிய அளவில் சரிதான் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு. இன்னொரு பக்கம் அப்படி சொல்லணும்னு சொன்னால், யாரையும் நம்பி காசு கொடுத்துடாதீங்க. அந்த வேலை வாங்கித்தரேன், இந்த வேலை வாங்கித்தரேன், அல்லது அதை அப்படி பண்ணிடுறேன், 1 லட்சம் கொடுங்க, 10 லட்சமாக உடனே ஆக்கிடலாம், மாதம் உங்களுக்கு 10 லட்சம் வருமானம் வரும். இந்த மாதிரி தூண்டில் போடப்படுகின்ற பேராசையால் கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ தான் வரும். அந்த லிங்க் அனுத்துனேன், இந்த லிங்க் அனுத்துனேன், பேங்க்லேருந்து பணம் போயிடுச்சு, ஃபேஸ்புக்கில் நண்பர் மாதிரியே ஒருத்தர் இருந்து என் அக்கௌண்ட்டில் பணம் கேட்டார், நண்பர் தானேன்னு பார்த்தா அது ஃபேக் அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி ஏமாற்றி பணம் பறிப்பது போன்றவைகள் ஜென்மச்சனியில் தான் நடக்கும்ன்றதுனால மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் எதையும் 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பக்கூடிய அமைப்புகள் தாங்க உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடி கண் இருக்கக்கூடாது, பின்னாடி பிடதியிலையும் கண் இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் பெரிய சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. வேலையை விட்டுறாதீங்க, சொந்த தொழில் கவனமாக இருங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சு 1.5 வருஷம் கழித்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு சில சூழ்நிலைகளில் புதிய வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறதுன்னு கடன் வாங்கி அதன் மூலமாக கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுற சூழல்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் எல்லை மீறாமல் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வருஷமாகவே அமைந்திருக்கிறது 2026ஆம் வருடம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது